ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மேஜிக் மைண்ட். இன்னைக்கு இந்த வீடியோவில் இக்கட்டான சுச்சுவேஷனில் யூஸ் பண்ண போகிற ஸ்விட்ச் வேர்டு என்ன, இதை பண்ணுறனால என்ன சேஞ்சஸ் வரும்னு தான் பார்க்க போகிறோம். அப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலைகளை நம்ம எல்லாரும் ஃபேஸ் பண்ணியிருப்போம். அப்போது நம்ம மனசு எந்த மாதிரி இருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. படபடன்னு அடுத்து என்ன நடக்க போகுதோ, இந்த விஷயத்துக்கான முடிவு என்னவா இருக்கும், நம்ம மனசுக்கு நல்ல ரிசல்ட்டாக பதில் வரணும்னு எதிர்பார்ப்பு இருந்தாலும் நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட் ஆல்ரெடி நம்ம பார்த்த கேட்ட சந்திச்ச நெகட்டிவான விஷயங்களை ஞாபகப்படுத்துறதும் இது மாதிரி இன்னும் மோசமான எக்ஸ்பீரியன்ஸை கற்பனை பண்ணுறதுலையும் ரொம்ப தீவிரமாக வேலை செஞ்சுட்டு இருக்கும். ஏன் இவ்வளோ நெகட்டிவாக யோசிக்குதுன்னு நினச்சா, இல்லை உன் மனசை நான் ஃபேஸ் பண்ணுறதுக்கு தயார்படுத்துகிறேன்னு கண்டதையும் யோசித்து பயம், கவலை, பதட்டத்தை உருவாக்கும். அதுவும் நம்ம வீட்டில் இருக்கிறவங்க வெளியில் போயிட்டு வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிருச்சு, ஃபோன் எடுக்கலை, இல்லை ஸ்விட்ச் ஆஃப் ஆகிருக்குன்னு வச்சுக்கோங்க. என்னென்ன நெகட்டிவ் தாட் எல்லாம் இருக்குதோ அதை எல்லாத்தையும் நினைக்க ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி நமக்கு பயம், பதட்டம், கவலை தர விஷயங்களை எப்படி ஹேண்டில் பண்ணுறது? நான் பாசிட்டிவாக இருக்க ட்ரை பண்ணுறேன், அஃபர்மேஷன்ஸ் கூட ட்ரை பண்ணுறேன், பட் என்னால் என்னோட ஆழ் மனசில் வரக்கூடிய நெகட்டிவ் எண்ணங்களை மீறி கான்ஷியஸாக பாசிட்டிவ் தாட்ஸை கொண்டு வர முடியல. அஃபர்மேஷன் சொல்ல ட்ரை பண்ணாலும் ஒரு 2 லைன் சொல்ல முடியுது, அதுக்கப்புறம் இந்த பயம் அதை என்ன பண்ண விட மாட்டேங்குது. இப்படிப்பட்ட இக்கட்டான பல சூழ்நிலைகள் நம்மளை ரொம்ப நெகட்டிவாக யோசிக்க வைக்கிற டைமில் நமக்கு ஒரு எமர்ஜென்சியான சுச்சுவேஷனில் ஒரு ஹெல்ப் வேணும், ரொம்ப வேதனையான ஒரு நேரத்தில் யார்கிட்ட போய் பேசுறதுன்னு தெரியாத சமயங்களில் எந்த வழியில் அடுத்து அடி எடுத்து வைக்கிறது, நான் எடுத்த முடிவு நிஜமாக சரியாக இருக்குமா, இதை பண்ணலாமா கூடாதான்னு கூட சொல்கிறதுக்கு ஆள் இல்லையே, நாளைக்கு நான் கட்ட வேண்டிய பணம் எப்படி என் கைக்கு வந்து சேரும், இந்த மாதிரி பல சுச்சுவேஷனில் என்னதான் ரொம்ப பாசிட்டிவான ஆளாக இருந்தால் கூட இந்த சூழ்நிலைகளில் அந்த ஸ்ட்ராங்கான மனசு மேலே கல்லை போட்ட மாதிரி கலங்க வைக்க தான் செய்யும். அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை கடந்து வர்றதுக்கு தான் நம்ம ப்ராக்டிஸ் பண்ண போகிறது ஸ்விட்ச் வேர்ட்ஸ். ஜேம்ஸ் டி மேங்கன் அப்படிங்கிறவங்க ஸ்விட்ச் வேர்ட்ஸ்க்கான அர்த்தங்களையும் அதை எப்படி பயன்படுத்துறதுன்னு வழக்கத்துக்கு கொண்டு வந்தாங்க. இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸ் பற்றி ஆல்ரெடி நான் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். வீடியோவோட லிங்க்கை ஐகார்ட் அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதுக்கு முன்னாடி மேஜிக் மைண்ட் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இக்கட்டான எமர்ஜென்சியான சுச்சுவேஷன்ஸில் நம்ம யூஸ் பண்ண போகிற ஸ்விட்ச் வேர்ட்ஸ் உல்ஃப், மேஜிக், பிகின், நவ். இந்த ஸ்விட்ச் வேர்டை தமிழ்லையும் பயன்படுத்தலாம். ஓநாயின் மாயாஜால அதிசயங்கள் இப்போதே துவங்குகிறது. இந்த ஸ்விட்ச் வேர்டுக்கான மீனிங் என்னன்னு இப்போ பார்க்கலாம். மேஜிக் அப்படின்னா ஒரு அதிசயமான மாயாஜாலம், ஒரு தீர்வா, சொல்யூஷனா அந்த இடத்துல வரப்போகுது, உங்கள் சுச்சுவேஷன் அப்படியே மாறப்போகுதுன்னு ஒரு அர்த்தம். பிகின் நவ், இப்போவே இந்த செகண்டே உங்களுக்கான தீர்வு வேணும் அப்படின்னு அர்த்தம். இதில் முக்கியமான ஒரு ஸ்விட்ச் வேர்டு உல்ஃப். இந்த உல்ஃப் அப்படிங்கிறது ஒரு ஸ்பிரிட் அனிமல். நம்ம சின்ன வயசில் கதைகளில் இந்த உல்ஃபை ஒரு வில்லன் மாதிரி தான் எப்போவுமே சொல்லியிருப்பாங்க. பட் இந்த உல்ஃபை உலகத்தில் பல்வேறு நாடுகளில் கடவுளுக்கு இணையாக வச்சு வழிபட்டுட்டு இருக்காங்க. இந்த உல்ஃப் அவங்களுக்கு ஒரு பாதுகாவலர் மாதிரியும் வழிகாட்டியாகவும் இருந்துச்சு. எப்படி ஏஞ்சல் ஒரு ஸ்பிரிட் கைடாக இருக்கோ அந்த மாதிரி தான் இந்த ஸ்பிரிட் அனிமல்ஸும் இருக்கு. ஹிந்து மித்தாலஜியில் பசுமாடு, சிங்கம், மயில், பாம்புன்னு எல்லா விலங்குகளுக்கும் ஒவ்வொரு கடவுளோட தொடர்பு படுத்தி அதுக்கான காரணத்தை கதைகள் மூலமா சொல்லி இருப்பாங்க. மனிதர்களோட உயிர் மாதிரி பிற உயிரினங்களான விலங்குகள், பறவைகளை நம்ம மதிக்கணும், அதை துன்பப்படுத்த கூடாதுன்னு இப்படி கடவுளோட லிங்க் பண்ணி கதையா சொன்னாங்க. அது மட்டும் இல்ல, விலங்குகள்ல இருந்துதான் மனிதர்கள் வந்திருக்காங்கன்னு டார்வின்ஸ் தியரியும் ப்ரூவ் பண்ணி இருக்கு. ஓர் அறிவான மரத்துல இருந்து எவல்யூஷன் ஆகி பறவைகள், விலங்குகள், அதுல இருந்து உருவான மனிதர்களுக்கு எல்லா பதிவுகளும் ஸ்டோர் ஆகியிருக்கு. நம்ம நிறைய அனிமல்ஸோட குணங்களை கம்பேர் பண்ணி சொல்லுவோம் இல்லையா? பாம்பு காதுப்பா இவங்களுக்கு, குரங்கு மாதிரி இந்த மனசு தாவிட்டே இருக்கு, பச்சோந்திரி மாதிரி நிறம் மாறுற குணம் இவங்களுக்கு இருக்கு. இதெல்லாம் ஏன் சொல்றாங்கன்னா, விலங்குகளோட குணம் நமக்கும் இருக்கு, அது ஆனா டார்மெண்டா இருக்கு. ஒரு சூழ்நிலை உருவாகும் போது அந்த குணம் மட்டும் எட்டி பார்க்குது. அப்படி பார்க்கும்போது இந்த உல்ஃப், ஓநாய் எப்படிப்பட்ட விலங்குனா ரொம்ப நன்றியோட இருக்கும், விசுவாசமா,
ப்ரொடெக்டிவாக, ஃபேமிலி பாண்டிங்கான, அண்டர்ஸ்டாண்டிங்கான, ரொம்ப ரொம்ப இன்டெலிஜென்ட்டான ஒரு விலங்கு. இதுக்கு இயற்கையாகவே சூப்பர் நேச்சுரல் பவர்ஸ் இருக்குது. போர் செய்யும் போதும் வேட்டையாடும் போதும் இந்த ஓநாயோட புத்திசாலித்தனத்தையும் இக்கட்டான சூழ்நிலையில் எப்படி சாதகமாக யோசித்து செயல்படும்னு கற்றுக்கிட்டாங்க. நேட்டிவ் அமெரிக்கன்ஸ் இந்த உலகத்தை உருவாக்குனதே இந்த ஓநாய் இனம் தான் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வச்சுருந்தாங்க. இந்த ஓநாய்களை பார்த்து நம்ம எப்படி சோல்ஸ் கூடயும் உள்ளுணர்வு கூடயும் கனெக்ட் ஆகிறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஈஜிப்ட்ல இருக்கிற உப்பு அவுட் அப்படின்னு உல்ஃபை குறிப்பிட்டாங்க. அப்படின்னா ஓப்பனர் ஆஃப் வேஸ், நம்ம வழிகளில் இருக்கக்கூடிய பிளாக்கேஜஸை ரிமூவ் பண்ணக்கூடிய சக்தி இருக்கு அப்படின்றத இந்த அர்த்தத்தில் சொன்னாங்க. அதே மாதிரி உக்காமி, கிரேட் காட் அப்படின்னு ஜாப்பனீஸ் மக்கள் இதை வழிபட்டாங்க. தூக்கமின்மை பிரச்சனைனால துன்பப்படுறவங்க இந்த உல்ஃபை ப்ரேயரில் வச்சு வழிபட்டாங்க. இந்த உல்ஃபோட குணங்களும் தன்மைகளும் பார்த்து இன்ஸ்பயர் ஆகி இது நமக்கும் வேணும் அப்படின்னு இதை வழிபட ஆரம்பித்தாங்க. நம்ம எது ஒன்றை பற்றி தீவிரமாக சிந்திக்கிறோமோ நம்ம அதுவாகவே மாறிடுவோம். அப்படி தொடர்ந்து இந்த மாதிரி நினைக்கும் போது அந்த எனர்ஜி நமக்குள்ள ஆக்டிவேட் ஆகுது. இந்த ஸ்பிரிட் அனிமல்ஸான உல்ஃபை நம்ம ஸ்விட்ச் வேர்டாக சொல்லும் போது அந்த உல்ஃபோட அதிபுத்திசாலித்தனமான ஆற்றல், இக்கட்டான சூழ்நிலைகளில் தப்பிக்கக்கூடிய விவேகம், உள்ளுணர்வை கேட்டு செயல்படக்கூடிய சிந்தனை, நம்ம லூஸ் பண்ணியிருக்கிற எனர்ஜியை திரும்பவும் நம்மக்கிட்ட கொண்டு வந்து தர்றது, நமக்கு ஏற்பட்ட தடை நீங்கிறது அப்படின்னு இந்த எனர்ஜியை டேப் பண்ணுறோம். இதை ஷமானிக் டேப்பிங்னு சொல்கிறாங்க. ஒரு எனர்ஜி இன்னொரு எனர்ஜியாக மாற்றம் பெறக்கூடிய பயிற்சி. இப்படி உல்ஃப் மேஜிக் பிகின் நவுன்னு சொல்கிறனால நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த உல்ஃபோட எனர்ஜியை நமக்குள்ளே கொண்டு வருவோம். அந்த எனர்ஜி நமக்கு ஒரு சக்தியாக, தைரியமாக, ஒரு வழிகாட்டியாக மாறுது. நம்ம நெகட்டிவ் தாட்ஸில் இருந்து வெளியில் வந்து அடுத்து என்னன்னு யோசிக்க வைக்கும். இக்கட்டான ஒரு ப்ராப்ளமில் இருக்கும் போது அதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். அந்த ப்ராப்ளமே காணாமல் கூட போயிடும். அப்படி இல்லைன்னா அந்த என்டையர் சிச்சுவேஷனே தலகீழ மாறிடும். இந்த உல்ஃப் மேஜிக் ஸ்விட்ச் வேர்டை இன்னும் கடவுள் நம்பிக்கை அதிகம் இருக்கிறவங்க டிவைன் உல்ஃப் மேஜிக் பிகின் நவ், தெய்வீக ஓநாயின் மாயாஜால அதிசயங்கள் இப்போதே துவங்குகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். டிவைன்னா தெய்வீக தன்மை, பிரபஞ்ச சக்தி. அந்த கடவுளே, பிரபஞ்சமே வந்து உங்கள் இக்கட்டான சிச்சுவேஷனை புரட்டி போட்டு உங்களை காப்பாற்ற போகிறாங்க அப்படின்னு ஒரு முழு நம்பிக்கையோட ஸ்லோவாக வாய்க்குள்ள இந்த ஸ்விட்ச் வேர்டை சொல்லுங்கள். இந்த ஸ்விட்ச் வேர்டை சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு உல்ஃபோட இமேஜை நல்லா கூர்ந்து அதோட கண்களை பாருங்கள். கண்ணை மூடுனா அந்த உல்ஃபோட இமேஜ் தான் உங்களுக்கு மனக்கண்ணில் தெரியணும். அந்த அளவுக்கு அப்சர்வ் பண்ணுங்கள். அந்த உல்ஃபோட எனர்ஜியை அப்படியே உங்களுக்குள்ளேயும் உங்களை சுற்றியும் ஒரு பாதுகாப்பான பாசிட்டிவ் எனர்ஜியாக இருக்குன்னு நம்புங்க. இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸை சின்ன சின்ன சுச்சுவேஷன்ஸில் இருந்து பெரிய ப்ராப்ளம் எது வேணாலும் இருக்கட்டும் சொல்லி மட்டும் பாருங்கள். நீங்கள் என்ன சேஞ்சஸை உணர்ந்தீங்க அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மேஜிக் மைண்ட் சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.